சித்தர் பூமி. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 1100 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில், பல்லவராஜா காலத்தில் கட்டப்பட்ட கோவில். சுவாமி சிவஸ்வரூபமாக நெற்றிக்கனுடைய தட்சிணாமூர்த்தி அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆதிசங்கராச்சாரியர் பூஜை பண்ண க்ஷேத்திரம், யோகானந்த சித்தர் பூஜை பண்ண க்ஷேத்திரம், சப்த ரிஷிகள் பூஜை பண்ண க்ஷேத்திரம். அந்த ஞானத்தால் நம்ம கல்யாணங்கள், புத்திர சந்தானங்கள், வேலை வாய்ப்புகள், படிப்புகள், 16 செல்வத்தை பெற்றுடலாம். அரகர நம பார்வதி பததே, அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மௌனவியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் வரிசிஷ்டான் தேவ சரகதிகரணைனாவிருத்தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தரூபம் ஸ்வாத்மாநாமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்திமீட்டே. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்ததே. மக்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயர்ச்ச ஸ்வாஹா. எல்லாம் அல்ல கோவிந்தவாடியகரம் திரு தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய மிகவும் விசேஷமான திருக்கோவில். எல்லா கோவிலையும் பார்த்திங்கன்னா சிவன்தான் மூலஸ்தானமாக இருப்பார். பரிவாரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய கோஷ்டமூர்த்தியாக தான் தட்சிணாமூர்த்தி தட்சிண திக் பாகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு முகம் நோக்கி இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மூலஸ்தானமே தட்சிணாமூர்த்தி தான். மூலஸ்தானமே தட்சிணாமூர்த்தி தான். ஒரு மூலஸ்தானம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும்? அர்த்த மண்டபம், அலங்கார மண்டபம், அந்தரால மண்டபம், மூலஸ்தானம் அப்படின்னு ஒரு கோட்பாட்டுக்கள் இருக்குது. அது மாதிரி நம்ம கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்தி கோவிலில் பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம், அலங்கார மண்டபம், மூலஸ்தானத்தோடு இருக்கார் தட்சிணாமூர்த்தி. முதல்ல நம்ம அந்த ஸ்தல வரலாறு முற்பட்டு தட்சிணாமூர்த்தினா யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். நீங்கள் எல்லாருமே ஞானத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றவர் தட்சிணாமூர்த்தி. சிவஸ்வரூபம், சிவனுடைய ஸ்வரூபமாக தட்சிண திக்பாகத்தில் ஞானத்தை போதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி. நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா குரு யோக தட்சிணாமூர்த்தி. ஆதிசங்கரர் பூஜை பண்ண க்ஷேத்திரம். காமாட்சியம்பாளோட உக்ரசக்தியை தணிக்கிறதுக்கு சுவாமி இங்கே தான் தீட்சை வாங்கின்றது ஐதீகம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 1100 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில், பல்லவராஜா காலத்தில் கட்டப்பட்ட கோவில். ஒரு சுவாமி அப்படின்னா சாதாரண ஒரு பத்மாசனத்தில் இருப்பார், இல்லை அனந்தாசனத்தில் இருப்பார், இல்லை சிம்மாசனத்தில் இருப்பார். ஆனால் நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா சுவாமி பஞ்சாசன வேதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிகையில் இருக்கார். கீழே கூர்மாசனம், மேலே பஞ்சாசனத்தில் கஜாசனம், துவாராசனம், நாகாசனம், சிம்மாசனத்தோடு இருக்கார். அஷ்டதிக் பாலர்களும் சுவாமிக்கு காவலாக இருக்காங்க. மேலே அனந்தாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனத்தில் சனகர் சனகாதிகர் 2 பேர்கள் ரிஷிகள் இருக்காங்க. ஏன் சனகர் சனகாதிகர் மட்டும் இருக்காங்க? சனந்தன சனத்குமார் என்ன? ஆனால் 4 ரிஷிகள் தானே இருக்கணும். தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் கீழே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சுற்றி 4 ரிஷிகள் இருப்பாங்க. சனகர் சனகாதிகர் சனந்தனர் சனத்குமாரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் நம்ம கோவில் பார்த்திங்கன்னா வேதங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்ததுனால சனகர் சனகாதிகர் இவங்க 2 பேர் மட்டும்தான் ரிஷிகளாக இருக்காங்க. சுவாமி சிவஸ்வரூபமாக நெற்றிக்கனுடைய தட்சிணாமூர்த்தி அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு. சிரசல கங்காதேவியோட ஜடை சுவாமிக்கு சிவனுக்கு விசேஷம் சொல்லக்கூடிய அந்த ஜடா முடியோடு இருப்பார். ஒரு காதில் குண்டலம், ஒரு காதில் மகர குண்டலத்தில் இருப்பார். சரி, இவ்வளோ நேரம் நான் சுவாமியை பற்றி சொல்லிட்டேன். அந்த சுவாமிக்குண்டான அனுகிரகத்தை பற்றி சொல்லணும் இல்லையா? அனுகிரகம் எல்லா சுவாமியும் தருவாங்க. இந்த சுவாமியோட அனுகிரகம் என்ன? பொண்ணு கொடுப்பாரா, பொருளை கொடுப்பாரா, புகழ கொடுப்பாரான்னா ஃபஸ்ட்டு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம சுவாமிகிட்ட போய் வேண்ட சொல்ல நல்ல ஞானத்தை கொடு அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். எல்லாருமே தயவு கூர்ந்து அதை செய்யுங்க. ஞானம் அப்படின்னா விஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழில் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அறிவு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு மட்டும் பயன்படும். ஆனால் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களால் மற்றவங்களுக்கும் பயன்படும். அறிவு அப்படின்றது நீங்களும் நீங்கள் குடும்பமும் வளர்ச்சி பெறுவதற்காக மட்டும்தான் அந்த அறிவுன்றது பயன்படும். அந்த ஞானம் அப்படின்றது நம்மளை சார்ந்த அனைவருக்கும் பயன்படும். அப்போ அந்த ஞானத்தை ப்ராசஸ் பண்ணி வேண்டின்றோன்னாவே அந்த ஞானத்தால் நம்ம கல்யாணங்கள், புத்திர சந்தானங்கள், வேலை வாய்ப்புகள், படிப்புகள், 16 செல்வத்தை பெற்றுடலாம். அந்த நல்ல ஞானம், ஒருத்தர் நல்லா ஞானமாக சிந்திக்கிறான் அப்படின்னா
அவனுக்கு எல்லா விதமான ஒரு அனுகிரகமும் சுவாமி கொடுத்துருவாராம். அதனால் சுவாமி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம வேண்டாம்னு சொல்லி தடை பண்ணி நிறுத்தக்கூடாது என்றைக்குமே. ஐயா நல்லா ஞானத்தை கொடு ஐயா, இன்றைக்கி நான் நடக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இப்போ ஒரு செயல் செய்கிறேன்னா அந்த செயலை அறிவுத்தன்மையாக எனக்கு யோசிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடு. ஒரு மனிதன் நல்ல ஞானமாக பெற்றுட்டாவே அவனுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது குரு தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியோட மூல மந்திரத்தையோ இல்லை தட்சிணாமூர்த்தியை மனசார டெய்லியும் நித்தியமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா சுவாமி அனுகிரகத்தில் நம்மளுக்கு நல்ல ஞானமானது கிடைக்கும். அப்போ இந்த கோவிலில் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய வல்லமை, அந்த ஞானத்தை வச்சுன்னு எல்லாமே கிடச்சிரும். இங்கே ஒரு வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு வெண்பட்டு ஆடே ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய ஆன்மா ஒரு காலத்தில் தாண்டவராய சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குழந்தை குட்டியோடு இருக்கிறவர் தான் கிரகஸ்தன். கிரகஸ்தன் மீன்ஸ் கல்யாணம் ஆனவர். அப்போ வந்து சுவாமிகிட்ட வந்து மனசார பிரார்த்தனை தீபம் ஏற்றி வச்சுட்டு போகிறார். அந்த காலத்தில் இருக்கப்போ சுவாமி ஒரு கனவுல போயிட்டு, உன் ஆன்மாவே எனக்கு தீபமாக ஏற்று, நான் ஒன்றா உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஆன்மாவை நம்ம எப்படி தான் எடுத்து தீபமாக ஏற்றுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்பொழுது கோயில் குருக்கள்கிட்ட போய் கேட்குறான், சுவாமி இது மாதிரி கனவுல வந்தார், ஆன்மாவை தீபமாக ஏற்றுன்னு சொல்கிறாரு சுவாமி, நான் எந்த ஆன்மாவை எடுத்து சுவாமி தீபமாக ஏற்றுறது ஒன்றுமே புரியலையே சுவாமின்னு கேட்கும்போது குருக்கள் என்ன சொல்கிறாரா, நீ இன்றைக்கி போயிடு, நாளைக்கு வா, அதுக்கு நான் விளக்கத்தை நான் சொல்கிறேன்னு அனுப்புகிறாராம். திருப்பி அதே கனவு அதே நேரத்தில் அதே நைட்டில் அந்த தாண்டவராய சுவாமிகளுக்கு வந்தது. திருப்பி வந்து கேட்குறாராம் குருக்கள்கிட்ட, சுவாமி இது மாதிரி வந்ததுன்னு சொல்லி. அப்போ தான் குருக்கள் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்குறாராம். ஆன்மாவை தானப்பா தீபமாக ஏற்ற சொல்கிறாரு, சரி நீ உடைக்கிற தேங்காவே ஆன்மா போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஆன்மா எப்படிடா தேங்காய் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அது குருக்கள் கிடைக்கிற சுவாமி எப்படி சுவாமின்னு கேட்கும்பொழுது அந்த குருக்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். யார் ஒருவர் உன்னுடைய மனத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் நீ நல்லவன், நீ தூய்மையானவன் அப்படின்னு கருதுவாங்க. அது மாதிரி யார் ஒருத்தர் தேங்காயை எடுத்துமே உடைக்கிறாங்களோ உள்ள தூய்மையான நிறமானது வெள்ளை இருக்குது, ஆரோக்கிய தன்மை இருக்குது, உள்ளே வந்து ஒரு அமிர்தமான ஜலம் இருக்குது. அப்போது ஆன்மாக்கும் தேங்காய்க்கும் ரொம்ப விசேஷம். அதனால தான் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம தேங்காயை சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணால் நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும், முக்கன் படித்த அந்த தேங்காய்க்கு. அப்போ நீ உடைக்கிற தேங்காவே ஆன்மாடா. ஏன் செதிர்காய் விடுறோம்? திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன திருஷ்டினா என்னது? செதுறுதல். செதுரிச்சு ஒரு திருஷ்டி, ஒரு காயை நம்ம தலையில் சுற்றியோ இல்லை நம்மளை சார்ந்து சுற்றி உடைச்சாலோ எல்லா விதமான திருஷ்டிகளும் போயிடும். திருஷ்டிகள் போய்ட்டுன்னா அறிவு ஞானத்தை அந்த திருஷ்டி விலக்கிட்டு நல்ல ஞானத்தை கொடுக்குமா அது. அப்போ நீ உடைக்கிற தேங்காவே ஆன்மாடான்னு சொல்லிட்டார். அப்போ நல்ல ஆன்மாக்கள் வரணும். அப்போ கிரணம் வந்தார், தேங்காயை உடைச்சார், நெய்யை நிரப்பினார், தீபம் ஏற்றினார், சுவாமிகிட்ட வந்து இதுவே ஆன்மான்னார். அடுத்த நிமிஷம் சுவாமி வந்து பிரத்யட்சமாகி விபூதி கொடுத்து உபதேசம் பண்ணார். அதனால தான் இன்றைக்கும் அந்த கோவிலில் தேங்காய் தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜனங்களோட கையாலேயே உடைத்து தேங்காய் தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆதிசங்கராச்சாரியர் பூஜை பண்ண க்ஷேத்திரம், யோகானந்த சித்தர் பூஜை பண்ண க்ஷேத்திரம், சப்த ரிஷிகள் பூஜை பண்ண க்ஷேத்திரம், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சுவாமி குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு வியாழக்கிழமைனா 5000 10,000 பேர் வராங்க. குரு பயிற்சி நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறு, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்போ குரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா எல்லா தெய்வத்துக்கும் அதி தேவதை பிரத்யதி தேவதைன்னு இருக்கும். அப்போ நவகிரகங்களுக்கு ஒரு செவ்வாய் பகவான் எடுத்துட்டோம்னா அதனுடைய அதி தேவதி முருகப்பெருமானாக வந்து திகழ்கிறார். அப்போது அது மாதிரி வந்து பார்க்கும்பொழுது தட்சிணாமூர்த்தி அப்படின்னு வருதுனால் ஏன் வியாழக்கிழமை விசேஷம்னா குருவுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது. அதனால் குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறு. அதனால் அந்த வியாழக்கிழமையில் குருவை வந்து நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு நல்ல ஞானத்தை கொடு சுவாமி, அனுகிரகத்தில் எல்லா விதமான ஒரு பரிபூர்ண அனுகிரகங்களும் நல்ல ஞானமாக கொடுன்னு மட்டும் வேண்டிங்கோ. அந்த மாதிரி வேண்டுதல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே சுவாமி அனுகிரகத்தை உங்களுக்கு நினச்ச காரியங்களை சிருத்தி பண்ணக்கூடிய வல்லமை தருவார் உங்களுக்கு குரு பகவான். அதனால் அந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா கோவிலுக்கும் எல்லா சிறப்புகளும் இருக்கும், எல்லா தெய்வத்துக்கும் எல்லா கடாட்சமங்களும் இருக்கும். ஆனால் இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது தனி சந்நிதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அனைவரும் எப்போ நேரம் கிடைக்குதோ, சுவாமி எப்போ உங்களை கூப்பிட்றாரோ அதான் உண்மை. சுவாமி உங்களுக்கு எப்போ கூப்பிட்றாரோ கண்டிப்பாக எல்லோரும் வருவீங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாமல்ல ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம், குரு யோக தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் முழுமையாக பெறணும்.
சுவாமி அனுகிரகத்தில் எல்லாரும் நல்ல விதமான ஞானமானது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடையணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தவாடியகரம் திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில் இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால் எல்லாரும் இதை குறித்து வச்சுட்டு சுவாமி அனுகிரகத்தில் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. சுவாமி அனுகிரகத்தில் எல்லா விதமான ஞானங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் சுவாமி இடத்துல எல்லா நினச்ச பெரிய ஞானமானது அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சித்தர் பூமி